Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் 2553 புதிய மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டை பாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்காக ஆதார் பதிவு, விலையில்லா பாடப்புத்தகங்கள், அஞ்சலக வங்கிக் கணக்கு எண் ஆகிய சேவைகளுக்கான பணிகளை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் துவக்கி வைத்தார். அதன் பின்னர் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அவர் தெரிவித்திருப்பதாவது: கடந்த பிப்ரவரி மாதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் பயிலும் மாணவர்களுக்கு புதிய ஆதார் எண் பெறுவதற்கான பணி துவங்கப்பட்டது. இதுவரை 48,000 பள்ளி குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு மட்டுமின்றி நோட்டு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்கள் 66,75,315 மாணவ மாணவியர்களுக்கும், அட்லஸ் கருவிகள் பெறுகின்ற மாணவர்கள் 8,22,603 மாணவர்கள் என ஒட்டுமொத்தமாக 70,67,094 மாணவ மாணவியர்களுக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் அட்லஸ் கருவிகள் பெறும் பணிகளும் முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.